ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். உற்சவம் நம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். என்னோட வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கைஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சும்மா ஒரு டே ஃப்ளாக் மாதிரி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி போல் இருக்கும். பாப்பா இப்போ தான் தூங்க வச்சேன். விளாண்டுட்டு இப்போ தூங்கிட்டா. பாப்பாவுக்கு அன்றைக்கி ஒரு புது ஷொட்டர் வாங்கிட்டு வந்தோம். அந்த ஷொட்டர் வந்து 250 ரூபா. ரொம்ப குளிராகத்தில் மாற்றி மாற்றி ஒரு ஷொட்டர் போட்டுக்கணும். அதுக்காண்டி பாப்பாவுக்கு ஒரு ஷொட்டர் வாங்கிட்டு வந்தாச்சு. நாளைக்கு ஒரு ஷொட்டர் காசுந்தவுக்கு வாங்கணும். எங்கே போயிட்டு வந்தீங்க? குளிர் வந்துச்சு. எங்கே போயிட்டு வந்தீங்க? இப்போ வெளியே இருந்துச்சு. குளிர் வந்துருச்சுன்னா அப்புறம் இங்கே என்ன பண்ணுற? குளிர் வந்துருச்சுன்னு எங்கே போகிற போட்டுக்கிட்டு? நான் வீடியோ எடுக்கிறேன். என்ன பண்ணுறேங்க? என்னத்தை காட்டணும்? இப்போ பார்த்தீங்கன்னா மாமியார் சாப்பாடு சொன்னோம். எனக்கு சாப்பாடு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு மாமனாருமே இல்லை. இன்றைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. மாமியார் வந்து आलू भजा किसी नहीं सकाल करती डाली अच्छी शुक्ला पत्ता अच्छे करी बुझाए ना कटिकी कर जाए ना மாமியார் என்ன பார்த்தீங்கன்னா தோடப்பம் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்து நம்ம பின்னுறதுக்கு எப்படியும் ஒரு 6-5 கண்ணு வேணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அது ஒரு பொறுமையாக ஒரு பதமாக இது பண்ணுவாங்க. இது வந்து பூ விளக்கமாறுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விளக்கமாறு தான் இது. அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு மட்டும் பார்க்கலாம் வாங்க. எனக்கே எந்த கையில் எடுக்கிறாங்க, எந்த கையில் இது பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரிய மாட்டேது. உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி பண்ண? எனக்கு தெரிய மாட்டேது. எனக்குமே தெரியாதா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்காங்களா, இருங்க கோரு குத்துமா கீழே கீழே இருக்கிறது இந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் உண்மையான இப்போ வீட்டுக்காரும் மாமியாரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க. பார்க்கலாம் இருங்க நீ எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கையில் ஒரு 3 குச்சி, நான் 2 குச்சி போல் எடுத்துருக்காங்க. இரு நான் சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கு. என் கண்ணில் பட்ட போது அதை எடுத்து அந்த சைடில் வச்சுட்டு இதை எடுத்து nasi barang sih oksi ane ka baik na salah sih angkel lalu kamera soalnya kita lakukan soalnya और kata ya kak minta ortan sini ya ini tam jana sih ini tam makanan ini tam ke nasi dia ini tam ke oh endemen saya மாமியார் வந்து வீட்டுக்காருக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணணும், அந்த எடுத்து இதுக்குள்ளே வைக்கணும். இது நம்ம பார்த்து பண்ணுறதுக்கெலாம் இன்னும் நிறைய வருஷம் ஆகும். மாமியார் என்கிட்ட சொல்கிறாங்க, நீ கற்றுக்க, நான் இல்லாமல் போயிட்டுனா நீ என்ன பண்ணுவ, நீ தானே இது பண்ணணும், இப்போயே கற்றுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா 4 கால் ஜடை மாதிரி இருக்குமே. ரோகோ எட்டதே நம்மத்தை நான் உங்கள்கிட்ட காலையில் காமிக்கிறேன். நைட்டில் சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். காலையில் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 4 கால் ஜடை பின்னுவோம்ல, அந்த மாதிரி ஜடை மாதிரி பார்த்தீங்களா? காலையில் காமிக்கிறப்ப சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே இப்போ தூக்கம் வந்துருச்சு. நான் தூங்க போகிறோம். இல்லை, எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. தெரியாது. தமிழ்நாட்டில் இல்லை. அதில் பண்ணுவாங்க. ஈச்சம்பழம். ஆமாம், ஈச்சம்பழம் மட்டை இருக்குல்ல, அதில் பண்ணுவோம். அது பேர் தான் ஈச்சம்பழம். இந்த ஜாடு சொல்றல, அதுல பண்ணுவோம். அதுல ஜாடு இல்ல. ஜாடு தான் இங்க भी பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? பெட்ஷீட் சோப்பு மாதிரி அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து கரெக்டாக இப்போ ஒரு 8:30 மணி போல் ஆகுது. பாப்பா தூங்க வச்சுட்டேன். பாப்பா தூங்கிட்டு இருக்காளே. மார்க்கெட் போயிருந்தோம். இன்னைக்கு வீட்டுக்காரர் வந்து மாமியார் வந்து ஒரு ஃபோன் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம சின்ன பிள்ளை வச்சு விளாடவில் அந்த ஃபோன் பாப்பாக்காண்டி வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்தவொடனே இப்படி பிடிச்சி இப்படி அடிச்சிட்டாலே 5 நிமிஷத்தில் இதாகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நிறைய பேர் கமலில் கேட்டிருந்தீங்க, என்ன ஜெயா புது கார் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது புது கார் இல்லை, வாடகை கார்டு. நம்ம பாப்பா வச்சுட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது இல்லை, ஆட்டோவும் ஷேப்பாக இருக்காது. பாப்பா வர இப்போ நவுற ஆரம்பிச்சிட்டா, உட்காந்து அதை இதுவும் பிடிச்சி இழுப்பா. அதனால் ஆட்டோ அவ்வளோ ஷேப்பாக கேர்ஃபுல்லாக போக முடியாது, வண்டியிலையுமே போக முடியாது சொல்லிட்டு தான் கார் புக் பண்ணோம். கார் வாடகை வந்து கரெக்டாக வந்து ரோடுமே நல்லா இல்லை அந்த சைடில், அதுக்காண்டி தான் நம்ம காரில் போனோம். கார் வாடகை வந்து கரெக்டாக 1750 ரூபா ஆயிடுச்சு. அவங்களுக்கு சாப்பாடு நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். எங்கள் செலவு அன்றைக்கி அங்கே பலேஸ்வர் போயிட்டு வந்து கரெக்டாக எப்படி எங்களுக்கு ஒரு 4000 ரூபா போல் செலவு வந்துடுச்சு அன்றைக்கி. வண்டி காசு, அதுக்கப்புறம் நடுவில் சாப்பிட்டது, பெட்ரோலுக்கு நம்ம தனியாக காசு தரணும், வண்டிக்கும் தனியாக காசு தரணும். அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து 4500 போல் காசு வந்துடுச்சு, செலவாயிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆட்டோ கொஞ்சம் ஓடாமல் இருக்குது. அந்த ஷெல்ஃபுன்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், ஓடாமல் இருக்கிறது. கொஞ்சம் செலவு இருக்குது ஆட்டோக்குமே, அதனால தான் ஆட்டோ ஓட்ட முடியல இப்போ. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இன்னும் கார்த்திகை மாதம் பிறக்கல ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒடிசாவில் வந்து கார்த்திகை தீபம் அன்றைக்கி வந்து பௌர்ணமி இல்லை, அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நைட் எடுக்கிற வீடியோ. அது புதன்கிழமை அன்றைக்கி பௌர்ணமி. அன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு கப்பல் மாதிரி பண்ணி தீபம் வச்சு அதை ஏற்றி ஆற்றுல தள்ளி விடுவாங்க. நம்ம தெப்பத்தீரம் நடக்குள்ள, தெப்ப குளத்தை, அந்த மாதிரி ஒரு திருவிழா தான் நேற்று நடந்த. நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கார்த்திகை மாதம் இன்னும் பிறக்கலன்னுட்டு. ஆனால் ஒடிசாவில் இது வந்து தமிழ் மாதத்தில் இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம், அதுக்காண்டி அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, பாப்பாவுக்கு வந்து ஷொட்டர் வாங்கி வச்சுருங்க ஜெயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பாப்பாவுக்கு வந்து இப்போ ஒரு ஷொட்டர் வாங்கியாச்சு, இன்னும் ஒரு ஷொட்டர் வாங்கலாம். ஏன்னா ஒரு 2-3 தான் நல்லா இருக்கும், இதை துவச்சி போட்டாலும் இன்னொன்று போட்டுக்கிறது அந்த மாதிரி. ஏன்னா எங்கள் குளிர் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், அதுக்காண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது ட்ரெஸ் இல்லையா ஜெயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். என்கிட்ட இருக்குது, அந்த மடிப்பு சரியாக வராதான் நான் புது ட்ரெஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தேன். கட் பண்ணிவிடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். காலைல சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டோம் இன்றைக்கி. வழக்கமாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாப்பா நம்மளை 3 மணிக்கே எழுப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப குளிர், வெளில எழுந்திரிச்சு வரவே இல்லை. அதனால் பாப்பா கூட கொஞ்சம் டைம் விளாண்டுட்டே இருந்தோம். மாமியார் இருந்து சாப்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா மாமனார் வந்து கோவிலுக்கு போயிருக்காருல, அவர் வந்த உடனே அவருக்கு பசிக்கும். அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க, இருந்தாலும் அவர் வீட்டு சாப்பாடு தான் வந்து அதிகமாக சாப்பிடுவார். நேற்று வாங்கிட்டு வந்து கூட எங்களுக்கே கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா. அதிகமாக அவர் அங்கே சாப்பிட மாட்டார், வெளியே வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவார். அவர் வரத்துக்காண்டி சாப்பாடு ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு மாமியார் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பாடு. நான் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆகும், பாப்பாவை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் லேட் ஆகும். மாமியார் சொன்னாங்க, நீ மற்ற வேலைலாம் பார்த்துட்டு நான் சாப்பாடு குழம்பு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வந்து முட்டைக்கோஸ் பொரியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க மாமியார். இது வந்து கோழி பார்த்தீங்களா, சவுண்டு கேட்குறத கத்திக்கிட்டு, அது எல்லாமே ஒரு அம்மாவை எல்லாம் வெளியே பண்ணிட்டு குழந்தைங்கள மட்டும் உள்ளே வச்சுருக்கோம். அந்த கீரிப்புள்ள வந்து பிடிச்சிட்டு போயிடுது, அதனால் அம்மாவை எல்லாம் வெளியே பண்ணிவிட்டு குழந்தைங்கள மட்டும் அரிசி போட்டு உள்ளே பண்ணி வச்சுருக்கோம். அப்பாவும் பொண்ணு காலையிலே போய் ரவுண்டிங் போயிட்டு வந்துட்டாங்க. அப்படி பண்ணாத ஊந்துடும். பாப்பா எங்கே போயிட்டு வந்தீங்க 2 பேரும்? எங்கே போயிட்டு வந்தீங்க காலையில்? எங்கே போயிட்டு வந்தீங்க? சித்தி வீட்டுக்கு போனேன். எங்கே போய் இறங்குற? இங்கே பாரு. அம்பளு அம்பளு সিগুড়া দেয় নি আসিটা হয়ে যাব। এটা খাইবনি মা? খাইবনি। এগুড়া খাই, এটা আম্বুল দউছে দেখো দেবনি। মাম জই তো খাইবা আম্বলু 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 টিচকো টিচকো। হ্যাঁ চিনি সাথে মিশিয়ে করবে ঠিক। চিনি খটা করিবা, খটা খটা আগো খটা কলিবা। அந்த மாதிரி பண்ணாத அந்த மூக்குல. பண்ணவே இல்ல. டிச்கோ. இப்போ அவங்க அப்பா கிட்ட இருந்தாங்களா, மேலே என்கிட்ட தாவி வந்துட்டாங்க. காலைல எந்திரிச்சு ஒன்று என் கை, மாமியார் கை, மாமனார் இருந்த மாமனார், அவங்க அப்பா இந்த மாதிரி கையில் தூக்கி தூக்கி வச்சு பழக்கம் பண்ணிட்டாங்களா, கையிலே வச்சு வச்சு இது பண்ணிட்டாங்க. இங்கே பாருமா, எனி டைம் கை இவ்வளோ தூக்கிறதுக்கு. ஆமாம், இந்த மாதிரி தூக்கு. என்ன பாப்பா, பாப்பா ஷொட்டர் போட்டிருக்கல, தூக்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஒரு பொசு பொசு பொசுன்னு இருக்குது தூக்குறதுக்கு. சரி ரக்கிச்சு ରଖିଛି ତ ମୋବାଇଲଟା। ଇங்கே ପାରେ ହାଇ சொல்லு। சரி சரி, நான் என்ன பாப்பா அப்படி நான் மசாலா பண்ணிட்டு வரேன், குழம்பு ஊற்றி. சீக்கிரம் அவங்க கட் பண்ணி முடிச்சிட்டாங்க, நான் குழம்பு
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு எல்லாம் நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி தப்பு பண்ணதால எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். பாப்பாவுக்கு வந்து பார்த்துருப்பீங்க, பாப்பா இந்த ஸ்வெட்டர்லாம் வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டா நல்லா தூங்கிட்டா. இப்போ வந்து ஸ்வெட்டர் இன்னொரு ஸ்வெட்டர் இருக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்குது, அவள் போட மாட்டா, அழுகுறாள் ஸ்வெட்டர் போட்டால். அதனால் கொஞ்சம் நார்மல் ஸ்வெட்டரை வாங்கிட்டு வந்து அது போட்டால் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்குது. அங்கே கட்டுமான்னு அங்கே பார்த்தீங்களா, அப்போ தான் அடிக்க போகிறோம். அதுக்காண்டி எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதுக்கப்புறம் மண் இப்போ நான் சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் மண் எடுக்க போகணும். இப்போ வந்து மண் வந்து நம்ம எவ்வளோ எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க. மண் வந்து இவ்வளோ தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாப்பா ஃபோன் பார்த்தீங்களா, காலையில் எடுத்து விளையாட கொடுத்து எங்கே தூக்கி போட்டு வச்சுருக்காள் சொல்லிட்டு. இந்த மண் இருக்குல்ல, மாமியார் வந்து மாடு கட்டி போட போயிருக்காங்களே, மாடு கட்டி போட்டது வந்ததுக்கப்புறம் மண் எடுக்கிற வேலை தான். காலையிலே பாப்பா ட்ரெஸ் எல்லாமே துவைச்சி நான் க்ளீன் பண்ணி போட்டு நானுமே குளிச்சுட்டு காலையிலே சாமிலாம் கும்பிட்டாச்சு. குளிரும் அதிகமாக இருக்குது, இந்த டைமில் வெயிலுமே அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த இடம் ஃபுல்லாக மண் எடுத்து போட்டு மொழுகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எல்லாமே மண் போட்டு மொழுகணுமே. உளுந்துருவ சொல் பேச்ச கேளு. இந்த இடம் எல்லாமே மண் எடுத்துகிட்டு வரணும். இன்றைக்கி வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் உடம்பு அவருக்கு சரியில்லை, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு பசியே எடுக்க மாட்டுது, யானே தெரில. கொஞ்சம் கூடமே சாப்பிடவே மாட்டுறாரு. சாப்பாடு எப்படி ஒரு 4 வாய் 5 வாய் தான் வாய் வைக்கிறார், அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டுறாரு. பசிக்கல சொல்லிட்டு அப்படியே வச்சிடுறாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சாப்பிடவே மாட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே அவருக்கு எல்லாமே க்ளீன் பண்ணாச்சு. அவர் வந்து நம்மளுக்கு மண் வச்சு நம்மளை தலையில் தூக்கி விடுவார், நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம போட வேண்டியதான். மாமியாரை வந்து மாடு கட்டி போட போயிருக்காங்க, எந்த சைடு போயிருக்காங்கன்னு தெரியல வேற. இந்த சைடு என்னோட மாமியாரை பார்த்துருப்பீங்கல்ல, நேற்று வந்து விளக்கமாறு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்து பக்கத்து வீட்டு அக்கா, அவங்களுமே எடுத்துகிட்டு வந்து அந்த விளக்கமாறு வச்சு பின்னுவாங்களே, அதுக்காண்டி இப்போ தனியாக மட்டும் அதை எடுக்கிறாங்களே, எடுத்து இது பண்ணுவாங்க. இவங்களுமே மண் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்களா எந்த அளவுக்கு செவுறு எழுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மண் இது வந்து செம்மண்ணுன்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணை வச்சுட்டு வந்து எடுத்து இந்த மாதிரி செவுறு வைக்கிறாங்க. விளக்கமாறு உள்ளதாக எடுத்து வச்சுருக்காங்க அவங்க. ஆய்க போலி பாக்கு கேட்டு சாயிடுச்சு பல்லப்பா. சரி மாமியார் வீட்டுக்கு போகலாம் வான்னு சொல்லிட்டாங்க. மாமியார் வந்து புயலை இருக்குல்ல, அதை சாப்பிடுவாங்க, நம்ம வீட்டில் முடிஞ்சு அதை வாங்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்காங்க. பிறகு வீட்டுக்கு போகலாம், போயிட்டு மண் எடுக்க போகலாம். எங்கே போகிறோமா பாப்பா, நம்ம எங்கே போகிறோம்? இங்கே பாரு எங்கே போகலாம், நம்ம மண் எடுக்க போகலாமா? இதுதான் நம்ம வீடு பார்த்தீங்களா, நம்மளோட வீடு முன்னாடி ஷேஃப் வந்து இதான். இது வந்து ஆட்டோ கொஞ்சம் ரிப்பேர் ஆகியிருக்கு ஆட்டோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பசிக்குது. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு பொசினே ரொம்ப பசிக்குது, சாப்பிட்டுட்டு நம்ம மண் எடுக்க போக வேண்டியதான். இப்போ வந்து நான் சாப்பிட தான் போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறையா வேலை இருக்காங்க பார்த்தீங்களா, மண் போய் நிறைய எடுத்துகிட்டு வர வேலை இருக்குது. நீங்கள் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி சாப்பாடு, சுடு கஞ்சி சாப்பாடு. அதுக்கப்புறமா முட்டைக்கோசு, அதுக்கப்புறமா வந்து உருளைக்கிழங்கு, இறால்லாம் போட்டு ஒரு குழம்பு, ஒரு பொரியல் மாதிரி. சரி சாங்க சாப்பிட்றலாம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.